ஹோப்பனொப்பனோ என்பது ஒரு பாரம்பரிய ஹவாய் நன்மை செய்யும் வழிமுறையாகும். இது நம்ம மனசை அமைதி அடைகிறதுக்கும், நமக்குள்ள ஒரு பேலன்ஸான லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுறதுக்கும், நம்மளோட கான்சன்ட்ரேஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், நம்மளோட கான்சியஸ்னஸை வலுப்படுத்தவும் நம்மளுக்கு உதவக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் தான் ஹோப்பனொப்பனோ. ஹோப்பனொப்பனோ பேசிக்காக ஒரு 4 சென்டென்ஸாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த 4 சென்டென்ஸையும் தமிழ்லையும் சொல்கிறேன். மன்னிக்கவும், தயவு செய்து என்னை மன்னியுங்கள், நன்றி, நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த வாசகங்கள் தவறுகளை மன்னிக்கிறதுக்கும், பழைய மனக்கசப்பான விஷயங்கள்லேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கும், புத்துணர்வு பெறுறதுக்கும் உதவக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ராக்டிஸ். இந்த ஹோப்பனொப்பனோ எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தா, இந்த 4 சென்டென்ஸையும் மனசுக்குள்ளேயே நம்ம சொல்லிக்கிறது மூலமாக நம்மளோட இன்னர் சைடில், அதாவது நம்மளோட ஆழ் மனசில் இருக்கக்கூடிய உணர்வுகள், பாதிப்புகள், வருத்தங்கள், சங்கடங்கள் எல்லாமே நீங்கி மனசில் ஒரு அமைதியை ஏற்படுத்தும். இது நமக்குள்ளேயே ஒரு சுய மாற்றத்தை, ஒரு இன்னர் சேஞ்சஸை கிரியேட் பண்ணும். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸாக இருக்கும். ஹோப்பனொப்பனோ நம்மளோட இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ், நம்மளோட இண்டிவிஜுவல் செல்ஃப்காகவும், அதுக்கு மட்டும் இல்லாமல் குடும்ப உறவுகளுக்காகவும், சமூகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்காகவும் நம்ம பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும் போது இது நம்மளோட மன அழுத்தத்தை குறைக்க ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ராக்டிஸாக இருக்குது. நம்ம ஸ்டடீஸ்க்காக நிறைய அஃபர்மேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த அஃபர்மேஷன்லாம் எதுக்காக நம்ம சொல்லிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய வில் பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக. நம்மளோட வில் பவர் எந்த அளவுக்கு மேஜிக் செய்யும் அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். உண்மையாக நடந்த சம்பவம். ஜப்பான் நாட்டில் 9 வயசு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையனுக்கு ஒரு கேன்சர் டிசீஸ் வந்துருச்சு. அந்த பிளட் கேன்சரால் பாதிக்கப்பட்ட அந்த பையன் நிறைய நாள் மருத்துவமனையிலேயே செலவு பண்ணுறான். அவனோட வாழ்க்கையில், அவனோட அந்த குழந்தை பருவம், அவனோட இந்த விளையாட்டு பருவத்தில் அவன் மருத்துவமனையிலேயே இருக்கிறான். அவங்க ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க அம்மாவும் அந்த பையனும் மட்டும். அவங்க அம்மா நிறைய அந்த பையனுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. அவங்களால இயன்ற அளவுக்கு அவனுக்கு என்ன மருத்துவ உதவிலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறாங்க. டாக்டர் சைட்லேருந்து அவங்களுக்கு கடைசியாக வந்த ரிப்ளே, இன்னும் சில நாள் தான் அவன் உயிரோடு இருப்பான், இதுக்கு மேலேயும் நீங்கள் இவ்வளோ சிரமத்தில் மருத்துவமனையில் வச்சு பார்க்க வேண்டாம், வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க, அவனுக்கு கொஞ்ச நாள் பிடிச்சதெல்லாம் செய்யுங்க அப்படி சொல்லி அனுப்பி விட்றாங்க. அந்த அம்மாவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த பையன் கேட்குறான், ஏம்மா இத்தனை நாளாக ஏன் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் அப்படின்னு, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. ஒன்றும் இல்லை, உனக்கு நோய் கிருமி இருந்தது, உன் உடம்புல நோய் கிருமிகளோட தாக்குதல் அதிகமாக இருந்தது, அதனால் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த குழந்தை நோய் கிருமினா என்னம்மான்னு கேட்டிருக்கிறான். அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, குழந்தைக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் இல்லையா, அதனால் அவனுக்கு புரிகிற மாதிரியே சொல்லியிருக்கிறாங்க. நீ கேம் விளாட்றில்ல தம்பி, அவன் எப்போவுமே இந்த ஷூட் பண்ணுற கேமு, ஷூட்டிங் கேம்ஸ் தான் அதிகமாக விளாடுவானா. அப்போ அந்த கேமில் நீ எனிமீஸ் எல்லாம் ஷூட் பண்ணுறல, அது மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய, நம்ம உடம்புக்கு பாதிப்பை கொடுக்கக்கூடிய எனிமிகள் தான் அந்த நோய் கிருமிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு அவன் கேட்டுட்டு அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டு, அவங்க அம்மாவும் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அந்த குழந்தை நல்லா தான் இருக்கிறான். அந்த அம்மா பார்த்துட்டே இருந்தாலும் நம்ம ரொம்ப நாளாச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ஒரு தடவை கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தைய ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு டாக்டர் எல்லோரும் பயங்கர சர்ப்ரைஸ் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த குழந்தையோட உடம்புல அந்த கேன்சருக்கான ஒரு பிளட் செல்ஸ் கூட கிடையாது. என்னாச்சு, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட்டு கேட்குறாங்க. அவங்க அம்மா, என்ன டாக்டர், எனக்கே என்ன வசதி இருக்குது, இங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் நான் வீட்டில் தான் வச்சுருந்தேன், வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணல, நீங்கள் கொடுத்த மெடிசின்ஸ் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் டாக்டர்ஸால் நம்ப முடியலை. திரும்பவும் கேட்டிருக்கிறாங்க. அவங்க இல்லை, நடந்தது தான் சொல்லியிருக்காங்க. சரி, அந்த பையனையும் கூப்பிட்டு என்னெல்லாம் அவங்களோட ரொட்டீன் அவங்க அம்மாக்கிட்டையும் கேட்டிருக்கிறாங்க. இவ்வளோ
லாஸ்ட் ஸ்டேஜில் இருந்த குழந்தை இப்படி ரெக்கவரி ஆகிருக்கானா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா? அதை என்ன பண்ணணும்னு அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அம்மா சைட்லேருந்து வந்த ரிப்ளை இவ்வளோ தான். என்ன ரொட்டீன்லாம் கேட்டிருக்கிறாங்க. எல்லாமே பண்ணிவிட்டு அந்த பையனையும் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. நீ என்ன பண்ணுவ? டெய்லி உன்னோட ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னு. அவனும் எல்லாமே சொல்லியிருக்கிறான். இந்த மாதிரி கேம் விளாடுவேன். சரி, என்ன மாதிரியான கேம் விளாடுவேன்? இந்த மாதிரி ஷூட்டிங் கேம் விளாடுவேன். அதனால் எப்படி வேறு என்ன பண்ணுவேன்லாம் கேட்டுட்டு, சரி அப்படி விளாடும்போது ஒரு சைக்காட்டிஸ்ட் அப்ரோச் பண்ணியிருக்காரு. விளாடும்போது உன்னோட மனநிலை எப்படி இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோன்னே அம்மா நோய் கிருமியை பற்றி சொன்னாங்க. அப்போ நான் ஒவ்வொரு தடவை ஷூட் பண்ணும்போதும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கிருமி கூட செத்து போகுதுன்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்போ வில் பவரை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு தெரியாமல் அதை யூஸ் பண்ணும்போதே அவனுக்கு இப்படி ஒரு மேஜிக் நடந்திருக்கு. இதுதான் நம்மளோட வில் பவரோட மேஜிக்கு. அப்போ அஃபர்மேஷன் மூலமாக நம்ம பண்ணும்போது அந்த அஃபர்மேஷன் அதுவாகவே நம்ம மாறுறோம். அதுக்காக தான் நம்ம அஃபர்மேஷன் சொல்கிறோம். நமக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை நீக்கி பாசிட்டிவாக நம்மளை முழுமையாக மாற்றுறதுக்கு, நம்மளோட நேர்மறை எண்ணமாகவே மாறுறதுக்கு நம்மளுக்கு உதவக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராக்டிஸ் இது.